திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திரசேகரம். ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்த சமயம் பூகோள ரீதியாக ஒரு பெரும் வறட்சியை நம் நாடு சந்திக்க நேர்ந்தது. வறட்சி என்றால் சாதாரண வறட்சி அல்ல, ஜனங்கள் எப்படி உயிர் வாழ்வார்களோ என்று அஞ்சும் அளவிலான வறட்சி. இது போன்ற வறட்சியும் இயற்கையை சார்ந்ததே. இது ஒன்றும் நடந்துவிடக்கூடாது, நடக்க முடியாத ஒன்றல்ல. புராணங்களிலேயே பல அரசர்களின் காலத்தில் வறட்சி வந்த விவரங்கள் காண கிடைக்கின்றன. விதர்ப்ப நாட்டை ரோமபாதன் ஆட்சி செய்த சமயம் வறட்சி ஏற்பட்டது. அப்பொழுது அதை போக்க என்ன வழி என்று அவன் ஆலோசனை நிகழ்த்தினானாம். அப்போது அவனுக்கு ஒரு ஆலோசனை கூறினார் ரிஷ்யசிருங்கர் என்றவர். அவர் மகா தபஸ்வி மட்டுமல்ல, அவர் இருக்கும் இடத்தில் அதர்மம் என்று ஒன்று இருந்தால் அது தானாக அடங்கிவிடும், அருளும் ஏற்படும். அதர்மம் ஒழிந்து அருள் பெருகினால் போதுமே, அங்கே சுபிட்சம் வந்தாக வேண்டுமே. சுபிட்சம் வந்தாக வேண்டுமென்றால் மழையும் வந்தாக வேண்டும். மொத்தத்தில் ரிஷ்யசிருங்கல் வந்தால் மழை கட்டாயம் வந்துவிடும். எனவே அவரை அழைத்து வந்தால் இந்த வறட்சியை வென்றுவிடலாம் என்று ஆலோசனை சொல்லப்பட்டது. அதன்படி ரிஷ்யசிருங்கர் வர மழையும் பெய்து அன்றோடு விதர்ப்ப நாடு வறட்சியிலிருந்து மீண்டது. இது ஒரு புராண செய்தி. இதன் பிறகும் அநேக ராஜாக்களின் அரசாங்கத்தை மழை ஆட்டி படைப்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. இதை உத்தேசித்தே அரசன் என்பவன் தன் பிரதானிகளிடம் மாதம் மும்மாறி மழை பொழிகின்றதா என்று கேட்கும் ஒரு வழக்கமே உருவாகியிருந்தது. அப்படி பொழிந்தால் அந்த அரசன் நீதியோடு அரசாட்சி புரிந்து வருகிறான் என்று பொருள். மொத்தத்தில் மழைதான் ராஜாக்களுக்கான ஒரு குட் கான்டக்ட் சர்டிஃபிகேட். இது ராஜா காலத்துக்கு சரி. ஆனால் ஜனநாயகத்தில் ராஜாக்களை வைத்து மட்டுமல்ல, ஜனங்களின் ஒழுக்கத்தையும் தர்ம நியாயத்தையும் அவர்களின் நியாயப்பற்றையும் வைத்தே வருணனின் கருணை தீர்மானமாகின்றது. ஜனத்தொகை பெருக்கம், விஞ்ஞான வசதி, இயற்கையை நசுக்கும் போக்கு, சுயநலம், அரசியலாரிடம் ஊழல் என்று ஒன்றுக்கு பலவாக தீயவைகள் அதிகரிக்கும் பொழுது வானம் தான் முதலில் பாதிப்புக்கு உள்ளாகின்றது. உண்டு இல்லை என்று காய்ச்சி எடுக்கத் தொடங்கி விடுகிறது. இந்த கருத்தை ஒரு பிற்போக்கான கருத்து என்போரும் உண்டு. மழை பொழியவும் சரி, பொழியாமல் போவதற்கும் சரி, காற்றின் போக்கு, தட்ப வெப்பநிலை போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்களே காரணம். பூமியின் சுழற்சியில் அந்த மட்டில் சில சமயங்களில் வறள்வதும் சரி, மழை அதிக அளவில் பொழிந்து வெள்ளம் திரள்வதும் சரி, முழுக்க முழுக்க இயற்கையின் செயல்பாடு. இதை மனித மனங்களோடு சம்பந்தப்படுத்துவது என்பது மகா மூடத்தனம் என்று பகுத்தறிவுவாதம் புரிகின்றனர் சிலர். அவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் நம் தர்மமோ அறநெறிகளோ அரசின் தர்ம நியாயத்தோ நடப்பதோடு மக்களும் ஒழுக்கமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாலே மாதம் மும்மாறி என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றது. ராஜாஜியின் ஆட்சி காலத்தில் வறட்சி வந்த பொழுது மிகுந்த இறை நம்பிக்கையும் நேர்மையும் உடைய ராஜாஜி இது குறித்து மிகவும் கவலைப்பட்டார். அப்பொழுது வருண ஜபம் செய்தால் மழை பொழியும் என்று சட்டசபையிலேயே பேசப்பட்டது. அதற்கு எதிரான கருத்துகளும் பேசப்பட்டன. ஆனால் ராஜாஜி இறை வழிபாட்டை நம்பினார், அதில் இறங்கினார். மறுநாளே ஒரு பெரும் மழை பெய்யவும் நம்பிக்கை வலுவானது. ஆனால் அன்றிருந்த வறட்சிக்கு ஒரு மழையெல்லாம் ஒரு மூலைக்குத்தான். ஆறுகளில் வெள்ளம் பாய்ந்து ஏரி குளங்களில் நீர் நிரம்ப வேண்டும் என்றால் பருவகாலம் முழுவதும் தவறாமல் மழை பொழிய வேண்டும். அந்த வேளையில் பெரியவரிடம் இது குறித்து ஆலோசனை கேட்கப்பட்டது. பாரதம் படிப்பது, குறிப்பாக விராட பர்வதம் படிப்பது மிகுந்த நன்மையை தரும் என்று அவர் கூறினாராம். உடனேயே அன்றைய வேத வித்தகரான வழுத்தூர் ராஜகோபால சர்மா எனும் அன்பர் தன் இல்லத்திலேயே பாரதத்தை படிக்கத் தொடங்கிவிட்டார். பாரதம் 18 பருவங்களை கொண்டது. அதை முழுவதுமாக வாசித்து முடிக்க பல ஆண்டுகள் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்பர்கள் ஒன்று திரள வாசிக்கும் செயல் தொடங்கியது. கூடவே சர்மாஜி ஒரு சங்கல்பமும் செய்து கொண்டார். விஷ்ணு சகசிரநாமத்தையும் 18,000 முறை பாராயணம் செய்து விடுவது என்பதே அது. நன்றாக கவனியுங்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 18,000 முறை. இதுபோக பாரதத்தின் 18 பருவங்கள் எல்லாமே தேச நலனுக்காக, மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல.